நீங்கள் வைக்கம் போராட்டத்துக்கு நீங்கள் எங்களுக்கு போராட வாங்கன்னு அங்கேருந்து கூப்பிட்டாங்கல்ல அவர் டானு. பாபநாசத்தில் சிவான் ஒருத்தர் பள்ளிக்கூடம் நடத்துறாரு. சிவான் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் பிராமண பிள்ளைகளுக்கு தனி சாப்பாடு, மற்ற பிள்ளைகளுக்கு தனி சாப்பாடு, சாப்பாடு இலவசம் மத்தியானம் படிக்கிற பிள்ளைகளுக்கு. ஆனால் அங்கே பிராமண பிள்ளை தனி சாப்பாடு. படிச்சுக்கிட்டு போய் ஓமந்தூர் ராமசாமிகிட்ட சொல்கிறான், யார் அரசியல் பின்புலம் உள்ள ஒருத்தட்ட, இந்த மாதிரி எங்கள் பள்ளிக்கூடத்தில் பிராமண பயிரில் தனியாக உட்காந்து சாப்பாடு போடுறாங்க, எங்களை சாப்பாடு போடுறாங்க. அவரில் போய் கேட்கணும். அவர் என்ன செஞ்சார், நேராக ஈரோடுக்கு போய் டான்ட்ட தான் சொன்னார். டான் அங்கே ஒரு தனித்தனியாக சாப்பாடு போடுறாங்க டான் அப்படின்னு. இவர் கிளம்பிட்டார். இவர் கிளம்புனா ராஜாஜி தன்னை கட்டுறாரு, காந்தி தன்னை கட்டுறாரு, ஒருத்தரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, முதல்ல பள்ளிக்கூடத்தை போட்டு எப்போ ஒன்றா சாப்பாடு போடுறியோ அப்புறம் திறக்கலாம் பள்ளிக்கூடத்தங்கிறாரு. டேய் எல்லோரும் ஒன்றா ஒரு சாப்பாடு போட சொல்லணும் காந்தி. மனதளவில் மாற்றம் ஏற்பட்டால் தான் சௌபந்தி நடக்கணும். இவர் என்ன சொல்கிறாரு, பள்ளியாரு காந்தி அதெல்லாம் வேண்டாம், ஒன்றா சாப்பாடு போடலாம் மாட்டிங்களா அப்படின்னு. கடைசி என்னமாச்சு, அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துகிற சிவா பாபநாசம் அருவியில் குளிக்க போகும்போது குப்பரை விழுந்து செத்து போய் பள்ளிக்கூடத்தை மூட்டாங்க. இல்லைன்னா வைக்கம் போராட்டம் போல் அங்கே கிளம்பியிருப்பார் அவர். நீங்கள் எதனால் அவர் டான்னா, ஊருக்குள்ளே எந்த பிரச்சனைகளும் அவர் வீட்டு வாசலாம் கருத்துட்டுவாங்க.